என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள், அப்பொழுது விளங்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் 2வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். அங்கே 12வது வசனத்தையும் அதற்கு 13, 14வது வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ வார்த்தையின் கண்ணோட்டத்தில் இந்த மனு குலத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அவர் வெளிநாட்டவராயிருந்தாலும் உள்நாட்டவராயிருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவராயிருந்தாலும், எந்த பாஷை பேசுகிறவர் என்றாலும், அவர்களை ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு கூட்டமாக பார்த்து, தேவனுக்குரியவைகளிலே அவைகளுக்கு நாட்டமும் இல்லை, தேவனை குறித்த அறிவும் இல்லை, தேவனை அறிய வேண்டும் என்ற ஆசையும் இல்லை என்பதை ஆண்டவர் அழகாக இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். கூடவே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாட்டமுடையவர்களை, தேவனை தேடுகிறவர்களை, உண்மையான மெய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள், அவர்களுக்கு பைத்தியக்கார கூட்டமாகத்தான் தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று யோவான் எழுதுகிறார். இயேசு சொல்லும் போது சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று. ஆக இந்த உலகத்தின் ஆவி பிடித்த அவர்களை இந்த சத்திய வேதம் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் என்றே அழைக்கிறது. இந்த மாலை வேளையில நீங்கள் ஆண்டவரை அறிந்திருப்பீர்கள் என்கிற உணர்வோடு நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் அந்த ஜென்ம சுபாவத்தை விட்டுவிட்டு மாறாக ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிற அந்த ஆவியினாலே ஒரு வெளிப்பாட்டை பெற்று தேவனுடைய காரியத்தை புரிந்து கொண்டவர்களாக இங்கே கூடி உட்கார்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் அந்த தெளிவோடு தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆகையினாலே உலகத்தாரை குறித்தும் உலகத்தின் மேன்மையை குறித்தும் உலகத்தாருடைய கண்ணோட்டத்தின் படியையும் உலகத்தாருடைய கணக்கின்படியும் நான் உங்களோடு கூட பேசாமல், ஆண்டவரை அறிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, ஆண்டவரை இன்னும் நெருங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற, ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை தான் நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். உலகத்தின் காரியங்களை பேசிக்கொண்டே போகும் என்றால் அதற்கு முடிவிராது. ஆனால் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரே, அவருடைய திரு ரத்தத்தினால் வாங்கப்பட்ட, பரிசுத்த ஆவியானவரால் உந்தப்பட்டு அந்த குடும்பத்திற்கு இணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொல்லுகிற அந்த திருச்சபையை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த சாயங்கால வேளையில நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். நம்மிடத்தில் இருக்கிற செய்தி, இதை நாங்கள் வட இந்தியாவுக்கு எடுத்து சென்ற போது கொலைகாரர்கள் ஆண்டவருக்கு சொந்தமானார்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. 2 பேரை கொன்ற மனிதன் இயேசுவிடத்தில் வந்தான். அவன் ஒரு கொள்ளைக்காரர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறவனாக மாறி போய் அவர்களோடு கூட இணைந்திருந்தபடினாலே 2 பேரை தன் கையாலே கொன்றேன் என்று அவன் என்னிடத்தில் சொன்னான். ஆனால் அதை குறித்து போலீஸுக்கு விவரம் சொல்லாதபடியினால் அவனை அவர்கள் தேடவும் இல்லை, அவன் பேரில் ஒரு FIR இருந்தும் இல்லை. அவன் வந்தபோது அவனை நான்
சீஷத்துவ பயிற்சி பள்ளியிலே சேர்த்து வேதம் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 12 பேரை வைத்து ஆண்டவருக்கு முறையாக வேதம் கற்றுக் கொடுத்த அவன், எனக்கு இந்த வசனத்தை போதிக்கத்தக்கதான ஞானமில்லை, ஆழமாக புரிந்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபை இல்லை, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றபடினால என்னுடைய மனைவி அவனை ஒரு நல்ல சமையற்காரனாக மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி சமையல்காரனாகத்தான் மாற்றினாள். அவளுக்கும் ஒரு பெண்ண மகனாய் பார்த்து ஒரு சாதாரண பெண்ணை பார்த்துதான் திருமணம் செய்தோம். இன்றைக்கு இந்த நற்செய்தி அவனை தொட்டதினால் அவனுடைய குடும்பத்தின் தலைப்பிள்ளை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய உதவி பெற்று டாக்டராக மாறி இருக்கிறான். ஜெர்மனியில வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நற்செய்திக்கு அவ்வளவு பலன் உண்டு. எந்த உலகத்தாயும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை உடையவர்கள் நாம், மெய்யான ஒளியை கண்டவர்கள் நாம், மெய்யான ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த அறிவோடு கூட தான் நாம் இந்த அவருடைய சபையில காணப்படுகிறோம். ஆனாலும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் இடையில பெருத்த வித்தியாசம் காணக்கூடாததாய் மாறிவிட்டது. ஏன்? வெளியில் இருக்கிறவர்களுக்கும் உள்ளே இருக்கிறவர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்று அநேகருடைய வாழ்க்கை தாறுமாறாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஐயா, இந்த ஒளி, இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய முகத்திலே பிரகாசிக்கிற அந்த ஒளி எங்கள் மேல் பட்டதினால் அல்லவோ இருளை விட்டு அந்தகாரத்தை விட்டு ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ஓடி வந்தோம். எங்கள் வாழ்க்கை இன்னமும் இப்படியே தான் இருக்கிறது. ஒன்று கண்டு கொண்டோம், ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று. ஒன்று கண்டு கொண்டோம், அவர் வரப்போகிறார் என்று. ஒன்று கண்டு கொண்டோம், தூத்துக்கூடை அவர் கையில இருக்கிறது. ஆகையினால் அவர் வந்து தம்முடைய களத்தை, இந்த வசனம் அப்படித்தான் சொல்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. மத்தேயு 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை, நன்றாய் பாருங்கள் வார்த்தையை, அவர் உலகத்தை என்று எழுதவில்லை, தமது களத்தை நன்றாய் விளக்கி, நம்முடைய வீட்டிற்குள்ளே அவர் நடப்பிக்க போகிற காரியத்தை நன்றாய் விளக்கி, தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். இந்த பதற என்பது நீங்களும் நானும் அறிந்தது. பார்ப்பதற்கு அதுவும் கோதுமை மணி போல்தான் காட்சியளிக்கும். பார்ப்பதற்கு அதுவும் நெற்பயிரினுடைய அந்த கனியை போலத்தான் காட்சியளிக்கும். பார்ப்பதற்கு அதுவும் வெளி தோட்டத்தில் வெளியே இருக்கிற காரியங்கள் அனைத்தும் அதுவும் ஒரு கனி போலத்தான் காணப்படும். ஆனால் களஞ்சியத்தை, அவர் தமது களத்தை அதற்கு நேராக தூற்றுக்கூட வீச ஆரம்பிக்கும் போதுதான் வித்தியாசம் தெரியும் என்பதை என் சத்திய வேதம் அழகாக சொல்லுகிறது அல்லவா. இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமையை குறித்து அருமையான போதகர் குறிப்பிட்டார். ஆலய மணி ஓசை கேட்குமோ இல்லையோ என்கிற நிலைக்கு. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர் அந்த பதத்தை நீக்குவதற்காக ஒரு பெருங்காற்றை அனுப்பித்தான் ஆக வேண்டும். அதற்கு ஆரம்பமாகத்தான் பலவிதமான பிரச்சனைகளை திருச்சபையின் மக்களும் சந்திக்கும்படியாக இருந்திருக்கிறது. இதை மறந்து விடாதீர்கள். ஆகையினால் தான் நான் பதராக வாழ்ந்துவிடக் கூடாது. நான் அவருடைய கனியாக, அவருடைய கோதுமையாக, அவருடைய களத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிற உணர்வு நம்மில உண்டாகத்தான் வேண்டும் என்பதை உணர்த்துவிக்கதற்காக தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் எழுதின அதே பவுல் இந்த கொரிந்து சபையை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் அதற்கு பிறகு நான் கொஞ்சம் உங்களை முன்னதாக எடுத்துச் செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். ஆண்டவர் அவருடைய அழைப்பை குறித்து அங்கே பேசுகிற வார்த்தையை பாருங்கள்.
இரண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். போதும், நன்றாய் கவனியுங்கள். இந்த கொரிந்து சபையை பிரித்து ஆண்டவர் எழுதுகிற ஒரு வார்த்தை பிடித்தான். இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று பவுல் இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். அதே போல பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்தேன் என்றும் சொல்லுகிறார். அதோடு நிறுத்தவில்லை. அந்த சபையில சொல்லப்பட்டிருக்க காரியம் 5வது வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அங்கே உபதேசத்திற்கு குறைவில்லை, கூட்டங்களுக்கு குறைவில்லை, எல்லா அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா உபதேசமும் தந்திரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சம்பூர்ணமாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பரிசுத்தமாக்கிறது மாத்திரமல்ல, தம்மை அறிகிற அறிவிலே வளர்வதற்கான அனைத்து காரியங்களையும் தம்முடைய தாசர்கள் மூலமாக தொடர்ச்சியாக செய்து அதை அனுபவித்த சபை. லிசன், நன்றாய் அனுபவித்த சபை, அறிவு பெருத்திருந்த சபை, தேவனுடைய காரியத்தை குறித்து தீர்க்கமாக அறிவிக்கு போதிக்கப்பட்டிருந்த சபை. அதை குறித்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே உண்டு. ஆண்டவர் வருவார் என்கிற அறிவு பெருத்ததினால் இயேசு வருவதற்கு நானும் இருக்கிறேன் என்கிற நினைவு உண்டு. அந்த கவனிங்கள், சாதாரண சபைக்கு இந்த நிருபத்தை பவுல் எழுதவில்லை. கொரிந்துவிலே போய் கூடார தொழிலாளியாக இருந்த அவனும் தன்னுடைய கைகளினால் வேலை செய்து கிடைத்த நேரங்களில் எல்லாம் வெளியே சென்று ஊழியம் செய்து உருவாக்கின சபையாக்கும் கொரிந்து சபை. அவர்கள் அந்த வெளிச்சத்திற்கு வந்தபோது அவர்களுடைய நிலையை குறித்து முதலாவது எழுதுகிறான். ஐயா, நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலிருந்து எங்கே வந்து விட்டீர்கள்? உங்களுக்கு குறைவில்லாதபடி ஆண்டவர் உங்களை சகலத்தினால் நிரப்பியிருக்கிறார். அதோடு கூட திரும்ப வருவார் என்கிற எண்ணத்தை, எதிர்பார்ப்பை உங்களுக்குள் அவர் சொல்லி தந்தாரே. அடுத்த வசனத்தை வாசித்து விடலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம். போதும். பவுலுடைய வாஞ்சை எல்லாம், ஆதங்கம் எல்லாம், அவனுடைய ஏக்கம் எல்லாம் ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை சம்பூர்ணமாய் அதற்காக அவர்கள் எதிர்பார்ப்போடு வாழாவிட்டாலும் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் வரும்போது மாசில்லாத, பிழையில்லாத ஒரு சபையாக தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவர் வருவதற்கு சபையினுடைய நிலைமையை கொஞ்சம் எட்டி பார்க்கிறார். அவர் பாடுபட்டு உண்டாக்கின சபைதான். தன்னுடைய சொந்த கைகளால வேலை செய்து மீத நேரத்தில் சுவிசேஷத்திற்காக இரவும் பகலும் கண்ணீரோடும், மிகுந்த கண்ணீரோடும் என்று எழுதுகிறார். அப்படி சம்பாதித்து ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை ஒன்று சேர்த்த அந்த சபைதான் இப்பொழுது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை என்கிற நிலையை உணர்த்தும்படியாகத்தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அருமையானவர்களே, ஏதோ எனக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துவிட்டு மீதமுள்ளவை எனக்கு அல்ல என்று நினைக்கிற காலம் இது. அதை தள்ளிவிட்டு வேதத்தை வேதமாக வாசிக்க ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால் நலமாயிருக்கும். இப்படிப்பட்ட உன்னத நிலையிலே உயர்த்தப்பட்டு உன்னத ஊழியனால் உருவாக்கப்பட்டு
உன்னத ஆசீர்வாதங்களை ஏராளமாய் தாராளமாய் பெற்றிருந்த சபையில பெரிய காரியம் நடக்கிறது. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லும்போது ஆண்டவருடைய பார்வையில இது எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறார். இப்பொழுது வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள், ஆனால் இப்பொழுது உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எப்படி பேச விரும்புகிறேன்? உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. போதும். இங்க இன்னொரு முறையை பவுல் தேவனுடைய அதிகாரத்தோடு தேவன் தந்த உரிமையோடு கூட சபையை இரண்டாக பிரித்து பார்க்கிறார். இவர்கள் எல்லாரும் உள்ளே வந்தவர்கள் தான், உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், உலகத்தின் வழிபாடுகளுக்கு தங்களை விட்டுக் கொடுக்காதவர்கள் தான், வெறுமையான வழிபாடுகளுக்கு தங்களை விட்டுக் கொடுக்காமல் உண்மையான தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று வந்தவர்கள் தான். வந்த இடத்துல அவர்களில் 2 பங்காக பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. ஒன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள். நல்ல கவனிங்க அருமையானவர்களே. யாக்கோபு மரிக்கும் முன்னதாக யோசேப்புக்கு பிறந்த 2 குமாரரை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். நன்றாய் கவனமாய் கேளுங்கள். யாக்கோபனுடைய அந்திய காலத்தில் அவன் எகிப்துக்கு பிரயாணப்பட்டு போய் தள்ளப்பட்ட குழியிலே போடப்பட்ட குமாரன் இன்றைக்கு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை பார்த்து அங்கே அதை கலிகூர்ந்து மகிழ்ந்து தன்னுடைய அந்திம காலத்திலே வருகிற அந்த யாக்கோபு அங்கே ஒரு காரியத்தை பார்க்க செய்ய விரும்புகிறான். தன்னுடைய 12 குமாரர்களை அழைத்து அவர்களுக்குரிய காரியங்களை சொல்வதை 49வது அதிகாரத்தில் ஆதியாமத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 48வது அதிகாரத்தில் அதற்கு முன்பாக தன்னுடைய நேசகுமாரனாக எவனை கண்டானோ அந்த யோசேப்புடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அங்கே அவர்களை ஆசீர்வதிக்க முடியாத தன்னிடத்திலே கொண்டு வர சொல்கிறான். கண்ணு தெரியாதவனுக்கு, முதிர் வயதின் காரணமாக பார்வை இழந்திருக்கிற அவன், படுக்கையிலே இருக்கிற அவன் தன்னுடைய குமாரனை கெஞ்சுகிறான், உன்னுடைய பிள்ளைகளை என் பக்கத்திலே கொண்டு வா என்று. அப்பொழுது யோசேப்பு வலது கையினால் தான் மூத்த மகனாய மனாசே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து தகப்பனுடைய வலது கர பக்கமாக கொண்டு மனாசே நிறுத்துகிறான். 2வது மகன் எப்ராயிமை அவனுடைய இடது கை பக்கத்தில் நிறுத்துகிறான். ஆனால் வேதம் சொல்கிறது, அங்கே தெளிவாக இதை சொல்லுகிறது. அங்கே 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனம் அறிய, நல்ல கவனிங்க, மனம் அறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் தனது இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். நல்ல கவனிங்க. நான் என்னுடைய தாய் என்னை பழக்கப்படுத்தினபடினாலே 3.5 வயதில் இருந்து கடந்த 74 வருடங்களாக இந்த வேதத்தை வாசித்து வருகிறேன். தினந்தோறும் இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிவதற்கு நான் அடிக்கடி மற்றவர்களுடைய காரியங்களையும் புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்கிறவன். நானும் தேடி தேடி பார்த்து விட்டேன். ஏன் ஆண்டவர் மனாசே காட்டிலும் எப்ராயிமை அதிகமாக நேசித்து விட்டார்? அவனில் என்ன நன்மை உண்டு என்பதை நான் தேடி தேடி பார்த்தேன். Why God has lifted people? ஏன் ஐயா ஆண்டவர் உங்களை ஒரு ஜனமாக, ஒரு கோத்திரமாக, அநேக காரியங்களோடு கூட உங்களை உயர்த்தியிருப்பதற்கு காரணத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் எப்ராயிமை போலத்தான் நீங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்.
என்ன சொல்லுவான்? I don't know. கிருபை. அவருடைய கிருபையினால் மாத்திரமே நான் மற்றவனை காட்டிலும் உயர வைத்திருக்கிறேன். நம்புகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி அவருடைய கிருபையினால் மாத்திரம் உயர்த்தப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லலாமா? Not because of your goodness, உங்களுடைய பெரிய நன்மைகளை நினைத்து அல்ல, உங்களுடைய விசேஷித்த காரியத்தை நினைத்து அல்ல. அதைத்தான் பவுல் மறுபடியும் கொரிந்தியருக்கு ஞாபகப்படுத்து, நம்மில ஞானிகள் இல்லையே, வல்லவர்கள் இல்லையே, பெரிய படித்தவர்கள் இல்லையே, ஆனால் நம்மை உயர்த்தினாரே. Why? It is just because of grace. அவருடைய கிருபையினாலே. நான் அதனால் தான் அந்த பாடல் எழுதும்போது, பெல் பாடின அந்த பாடலை எழுதும்போது, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என் இயேசுநாதா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை தேவன் எதற்கு கொடுத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாததினால ஏற்பட்ட பெரிய காரியம், உள்ளுக்குள்ளே வந்தவர்களை ஆண்டவர் ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியதாகிவிட்டது. ஒன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொன்று மாம்சத்துக்குரியவர்கள். இந்த கூட்டங்களிலே தேவன், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிறீர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களாய் வாழ்கிறீர்களா என்பதை தீர்மானிக்கும் அந்த தீர்மானத்தை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். நான் சில காரியங்களை மாத்திரம் காண்பித்து கொடுக்கிறேன். அப்பொழுது உடனே நீங்கள் கேட்கலாம், ஏனையா ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறவர்கள் தவறு செய்வதில்லையா, அவர்கள் தப்பு பண்ணுவதில்லையா என்றெல்லாம் நீங்கள் கேட்கலாம். நான் பேச பேச இந்த காரியங்கள் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்பதற்காக சில காரியங்களை வேகமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். எல்லாரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக 2 பேரை நான் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய காரியங்களிலிருந்து நீங்கள் ஆவிக்குரியவர்களா அல்லது மாம்சத்துக்குரியவர்களா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்வதற்கு நான் உங்களுடைய தீர்ப்புக்கே நான் விட்டுவிடுகிறேன். ஆபிரகாம், லோத்து என்கிற 2 பேரை குறித்து நம்முடைய வேதாகமம் ஆரம்பத்திலே நமக்கு அடையாளம் காட்டி கொடுக்கிறது. ஆபிரகாமையும் அவனுடைய காரியங்களை நாம் அறிந்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களையும் அவனுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்தும் நாம் அதிகமாக சிந்திக்கிறவர்கள், செய்திகளை கேட்கிறவர்கள். இப்பொழுது நான் அதோடு கூட 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் புறப்படுகிறார்கள். ஒருவேளை தீர்க்கமான சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்டது. லோத்து அதனை பார்த்து அவனோடு இணைந்து ஓட ஆரம்பிக்கிறான். போகிற தேசம் இன்னதென்று அறியாமல் தான் போனான். ஆபிரகாமுக்கு என்ன நிலையோ அதே நிலைமைத்தான் லோத்துவுக்கும் கூட போகிறான். ஆனால் ஒரு நேரத்தில் கூடவே இருக்கிறான். ஆபிரகாம் கூடாரம் போடும்போது அவனையும் பார்க்கிறான். ஆபிரகாம் பலியிடும் போது அவனும் பார்க்கிறான். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சர்க்கிள் நேருகிறது. நன்றாக கவனிங்கள். Why the world is not coming as it was coming to the Lord today? ஏனையா அந்த நாட்களிலே கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக இயேசுவை நாடி ஓடி வந்தார்கள். அடி விழுந்தது, கொலை மிரட்டல் நடந்தது, அநேக நேரங்களில் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆனாலும் வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதனுடைய காரியம் ஆவிக்குரிய ஒரு மனிதன் செய்கிற ஒரு சின்ன தவறு. You must understand both. மாம்சத்துக்குரியவர்கள் என்று தள்ளிவிட்டு நான் ஆவிக்குரியவன் என்று ஒதுங்கிவிட முடியாது. என்னையும் ஆராய்ந்து அறிவதற்குத்தான் சத்திய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆபிரகாம் கானானுக்குள் வந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிக்கலாம்.
ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். போதும். ஆண்டவர் கானானுக்குள் அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி, இதுதான்ப்பா நான் உனக்கு கொடுக்கிற தேசம் என்று சொல்லி விளங்கின இடத்திலே ஆண்டவரை தொழுது கொண்ட ஆபிரகாம், அவனை சுற்றிலும் ஒரு பஞ்சம் வந்தபோது, நன்றாய் கவனிங்கள், அவனுடைய தேவைகளை மீறி கைமீறி போகும்போது, ஆடு மாடுகளுக்கு புல் இல்லாத போது, தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தபோது, அவன் பலிபிடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்து வந்த அவன் கூடாரம் போட்டாலும் அங்கே பலிபீடத்தை கட்டுவானே அந்த ஆபிரகாம், ஆண்டவரே நீர் தானே சொன்னீர் இந்த தேசத்தை தருவேன் என்று, இந்த தேசத்தில் வசிக்கிறதுக்கு எனக்கு முடியவில்லையே என்று சொல்லி அதை விட்டு நான் அப்புறமாய் எகிப்துக்கு போகிறேன், நீர் அனுமதிக்கிறீரோ என்று ஒரு வார்த்தை கூட கேட்காதது என்னை ஆச்சரியத்தில் உட்படுத்துகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நன்றாகத்தான் ஆரம்பம் பண்ணுகிறோம், ஆனால் நம்முடைய தேவைகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்மை சுற்றி இருக்கிறவருடைய தேவைகள் பெரிதாகும் போது நாமும் கூட ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளாமல் ஆண்டவரிடத்திற்கு போவதற்கு தயங்கி நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி நாம் அநேக காரியங்களை செய்கிறதினால, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அது டெம்பரரி மூவ்மெண்ட் தானே பிரதர், ஐயா அது கொஞ்ச நாளைக்கு அப்படி போயிட்டு வந்தது தானே, ஆனால் அதனுடைய சேதத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுவரைக்கு ஆபிரகாமின் அணைப்பில இருந்த லோத்து, அதுவரைக்கு ஆபிரகாமின் ஆதரவிலே இருந்த லோத்து, அதுவரைக்கு ஆபிரகாமுடைய காரியங்களிலே தன்னையும் ஈடுபடுத்தி தன்னோடு கூட ஆபிரகாமோடு கூட நான் இணைந்திருக்கிறபடியினால் நானும் அந்த வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரவாளியாகவேன் என்கிற ஏக்கத்தோடு வாழ்ந்த லோத்து என்றைக்கு எகிப்துக்கு போனானோ அவருடைய எண்ணங்களிலே மாற்றம், எகிப்தின் செழிப்பு, எகிப்தினுடைய ஆடம்பரம், எகிப்தினுடைய கொழுமை, எகிப்தினுடைய நிறைவு அவனுடைய எண்ணங்களிலே பெரிய தாக்கத்தை உண்டாக்கிவிட்டது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அவனுக்கு முன்னதாக வைக்கப்பட்ட போது 13வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற காட்சியை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஒரு பக்கத்தில் அது கர்த்தருடைய தோட்டத்தை போல காட்சியளித்தாலும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அவனை ஈர்த்த ஒரு காரியம் அதுதான். எகிப்திலே பார்த்த வளமை, எகிப்திலே பார்த்த கொழுமை, எகிப்திலே பார்த்த நிறைவு, எகிப்திலே பார்த்த ஆடம்பரம், எகிப்திலே பார்த்த அத்தனை அலங்காரங்கள் அவனுடைய கண்களுக்கு மறுபடியுமாக திரும்ப வருகிறது. எகிப்தை விட்டு ஓடி வந்து விட்டார்கள். ஏனென்றால் அங்கே ஆபிரகாமுடைய மனைவி கொள்ளை போகப்பட்டாள். கர்த்தரே இடைப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் போய்விட்டான் என்று அவனை அடிக்கவில்லை, மாறாக அவரே இடைப்பட்டு எகிப்திலே இருக்கிற பார்வோனுக்கும் அவருடைய குடும்பத்தாரையும் வாதித்து அவனுடைய கைகளில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து விட்டு விட்டார். இதையும் லோத்து அறிவான். ஆனால் கர்த்தருடைய கரம் செய்ததை மடிக்காமல், கர்த்தருடைய கரம் செய்ததை நினைக்காமல், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறாமல் மீண்டுமாக எகிப்தின் நினைவுகள் அவனை ஆட்கொள்கிறது. இதைத்தானே இஸ்ரவேல் ஜனங்களும்
அடிக்கடி சொன்னார்கள். வனாந்திர வாழ்க்கையில் அடிக்கடி சொன்ன, எகிப்தில் எங்களுக்கு அது இருந்தது, எகிப்து அதில் இருந்தது, எகிப்தில் எங்களுக்கு அது இருந்தது, எகிப்தில் எங்களுக்கு இது இருந்தது என்றெல்லாம் சொல்லி எகிப்து 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 என்று கானானுக்கு நேராக பிரயாணப்படுகிறவர்களாய் இருந்தும், எகிப்தை விட்டவர்களாய் இருந்தும், ஸ்தேவானை கேட்டால் சொல்லுவான், அவள் தங்களுடைய இருதயத்தில் எகிப்துக்கு நேராக திரும்பி. ஏனையா மனிதன் மாம்சத்துக்குரியவனாக மாறுகிறான்? அவனுடைய நடைகளிலே மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் ஏற்படுகிறத ஏன்? அவனுடைய காரியங்கள் மாம்சத்துக்குரிய நினைவுகளில் நிறைந்திருக்கிறத ஏன்? அவனுடைய குழப்பங்களுக்கு காரணம் எகிப்தினுடைய உள்ளான வாழ்க்கை இருதயத்தின் ஆழத்திலே அது தங்கி விடுகிறது. அதுதான் செயல்படுகிற வெளிச்சமாயிருக்கிறது. இந்த கவனியங்கள் 13வது வசனத்திலே, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அது அவனை தொடவே இல்லை. பொல்லாப்பு நடக்கிறது. அவனுடைய கதைகளை கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறேன். அவனை சுற்றி நடக்கிற காரியங்கள் விபரீதமாக இருக்கிறது. அவனுடைய கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு துளி பயமும் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். அதை காட்டிலும் செழிப்பு, நிறைவு, ஆடம்பரம், அங்கீகாரம், அலங்காரம், இவைகளே அவனை ஈர்க்கும் சக்தியாக அந்த எகிப்துக்கு போய் வந்த நேரத்தில் அவன் பூரணமாக மாற்றப்பட்டிருக்கிறான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். ஜஸ்ட் a visit அல்லது just a temporary period, கொஞ்ச நாள் தான் அங்கே போய் இருந்துட்டு வந்தான். ஆனால் ஒரு மனிதன் எகிப்திலிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி வருகிறான் ஆபிரகாம். ஆனால் லோத்துவோ எகிப்திலே நாட்டம் கொண்டு இருதயத்தை விட்டு போட்டவனாகத்தான் வருகிறான். இதுதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாக மாறாதபடிக்கு மாம்சத்துக்குரியவர்களாக பலவீனர்களாக மாறுபடினாலே சபைக்குள்ளேயும் இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் தொடர்ந்து நடந்து, இந்த போராட்டத்தின் நடுவில் பேதை மக்களும் சிதறடிக்கப்பட்டு அநேகர் ஆண்டவருக்குள் வருவது தடைப்பட்டப்பட்டு அது ஒரு தடை சொல்லாச்சா சுவராக மாறிவிட்டது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, பயோகிராபிக்கல் growth என்று சொல்வார்கள். அதாவது தலைமுறையாக பிறக்கிறவர்கள் எல்லாம் இதில் இருக்கிறபடியினால் நாம் கிறிஸ்தவ கூட்டத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று. ஆனால் உண்மையான இருதயம் எங்கே சார்ந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய கேள்வி அல்லவா? என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு பெரிய ஆதங்கத்தோடு ஒரு பெரிய போராட்டத்தோடு தான் நான் செய்தி உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு சபை ஆவியிலே களி கூறுகிறது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் இருதயமோ சபை ஆவியிலே நிறைந்திருக்கிறது போல காட்சி அளிக்கிறது. ஆனால் இருதயமோ, எசேக்கியேல் சொல்கிறான், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி இருக்கிறது. Just ask a question. எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏராளமான காரியங்கள் தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நானும் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறேன். நமக்கு தேவைகள் உண்டுதான். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே சார்ந்திருக்கிறது, எதை சார்ந்திருக்கிறது, அதற்கு ஏற்ற பிரசங்கங்களையே நோக்கி ஓடும்படியாக நம்முடைய கால்கள் தீவிரிக்கிறதையும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இந்த முதல் நாள் கூட்டத்திலே தேவன் உங்களோடு பேசுகிறார். இந்த கிருபையின் காலம் நான் முதலாவது சொன்னேன் அல்லவா, எப்ராஹிம்க்கு ஏன் ஆண்டவர் அவனை வலது கையால் யாக்கோபை கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்பது வெறும் கிருபை, சுத்த கிருபை, சுத்த கிருபை. அந்த கிருபையை மறந்து நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் ஒருவேளை அது என்னையும் உங்களையும் மாம்சத்துக்குரியவர்களாக தள்ளிக்கொண்டே போகும்.
இதை குறித்து இந்த தவசு காலத்திலே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் உண்டு. என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம். இந்த பாடுகளின் காரியங்களை குறித்து பேசுகிற அதே அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின 2வது அதிகாரத்தில் அங்கே ஒன்னு சொன்னார். 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அதனால்தான் அந்த பாடலை இப்படி எழுதினேன். இந்த பாடலுடைய முதல் வயவில் அநேகர் நீங்கள் கற்றிருப்பீர்கள், நீங்கள் படிப்பீர்களா இருக்கும். இது யூடியூப்ல அநேகரை கவர்ந்த ஒரு பாடல். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தெரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தெரிப்போம், நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதீனமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய். நம்மள கிறிஸ்துவின் சிந்தையின் அளவு வீதம் என்ன? இந்த முதல் நாளிலே தேவன் உங்களை சில கேள்விகளுக்கு முன்பதாக நிறுத்துகிறார். அமெரிக்காவுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படியாக எனக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்ட போது அநேகர் இங்கே இருந்து போய் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவர்களின் இடத்துல அழுகிற ஒரே ஒரு குரல், பிரதர் எல்லாவற்றையும் பெற்றோம், ஆனால் எங்கள் பிள்ளைகளை இழந்து விட்டோம். அவர்களை கீழ்ப்படிய பண்ணவும் முடியவில்லை, கீழ்ப்படியவும் செய்யவில்லை. ஏன் தெரியுமா? வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார் அல்லவா? வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை வாசிக்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். சமாதானமுமாம்.
எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம் பாடமாக. ஒரு நிமிடம் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு முன்னதாக நிறுத்தி, ஆண்டவரே, என்னுடைய சிந்தை எங்கே இருக்கிறது? என்னுடைய நினைவுகள் எதனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறது? நான் ஆவிக்குரியவனா? அதற்காக அமெரிக்காவில் இருக்கிற எல்லாரும் மாம்சத்துக்குரியவர்களாக மாறி போனார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் இடத்தில் அழுதவர்களை சொல்லி கேட்டபோது தான் சொன்னார்கள், இங்க வந்தபோது எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை பிடிப்பட்ட ஒரு கீழ்ப்படியாமையின் ஆவியில் இவர்கள் பிடிக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் தான் அதனுடைய விளைவை பார்க்கிறோம். ஈர்க்கப்பட்டான், இழுக்கப்பட்டான், பட்டணத்திற்குள்ளேயே போய்விட்டான், நேராக கூடாரம் போட்டவன் உள்ளே போய் தங்கிவிட்டான். இப்பொழுது யுத்தம் வருகிறது. அங்கே வசனம் தெளிவாக ஒன்று சொல்கிறது. ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாம் சகோதரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியினால் 12வது வசனத்தில் ஆபிரகாமின் சகோதரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியினால் அவனையும் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். தன்னுடைய குடும்பத்தை இழந்தவனாகத்தான் அங்கே 16வது வசனத்தில் சொல்லுகிறது. லோத்தையும் பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அந்த கவனியுங்கள். எதற்காக வாழ்கிறோமோ அதையே இழக்க முடியாத ஒரு சூழ்நிலை. யாருக்காக உயிர் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோமோ அவர்களுக்காகவே நம்முடைய வாழ்க்கை இழக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற இடத்திலே போய் தங்கி தாபரித்து எப்பொழுதும் மாம்ச சிந்தை உள்ளவர்களோட கூட பேசி அவர்களோட உட்கார்ந்து அவர்களுடைய கதைகளையே கேட்டு அவருடைய காரியங்களை விசாரித்து அதிலேயும் நம்மையும் ஈடுபடுத்தி கொண்டு மாம்ச சிந்தை பெருக 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 தேவ சிநேகம் அற்று போகும் அல்லவா? தேவ சிநேகம் அற்று போக போக நீ ஒரு கட்டத்தில் தேவனுக்கு விரோதமான பகையாளியாக மாறிவிடுகிறாய் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா. வெளியே இருக்கிற பகையாளிகளை விட தேவனுக்கு அவருடைய வீட்டிலேயே பகையாளிகள் ஏராளமாக உண்டாய் கொண்டு வருகிற அந்த ஆதங்கத்தை மனதில் கொண்டவனாகத்தான் நான் உங்கள் மத்தியிலே கதறுகிறேன். என்ன கேட்கிறார் மேனவர்களே? இந்த மாலை வேளையில நான் அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அளிக்கப்பட்டு நான் வேறு பிரிக்கப்பட்டேன். வெறுமையான வழிபாடுகளுக்கு விலகி முன்னோர்களால் மோசம் போக்குகிற அந்த வழிபாடுகளுக்கு நான் விலகி சத்திய தேவனை நித்திய ஜாஜனை ஆராதிக்கத்தான் வந்தேன். பாடலும் பாடினேன், அவருடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தில் தான் நடந்தேன். ஆனால் உலகத்தின் ஈர்ப்பு, எனக்குள்ளே உண்டான மாம்ச சிந்தை, என்னுடைய இருதயத்தின் சிந்தைகளை வேறு பிரித்து அதை பிரித்து அழிக்க தெரியாததினால் உண்டான பெரிய தாக்கம் என்னை மாம்ச சிந்தை உள்ளவனாக மாற்றி தேவனுக்கு பிரியமில்லாதவனாக மாற்றி கூடவே தேவனுக்கு எதிராளியாய் மாற்றிவிட்டதோ. நான் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெரியலாம், என்னை சுற்றிகள் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் சரியா தெரியலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு காரியத்தை செய்யும் போது தன்னுடைய எல்லாவற்றையும் இழக்க கொடுத்து நிற்கிறான் லோத்து. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. அப்படி இழந்து நிற்கிற அந்த லோத்துனுடைய காரியத்தை கேள்விப்பட்ட ஆபிரகாம் என்கிற ஆவிக்குரியவன் அவனுடைய இதயத்தில் இப்படி தோண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தம்பி, எகிப்துக்கு கூட்டிட்டு போனது நான் தாண்டா, எகிப்தை காட்டினது நான் தாண்டா, எகிப்தை காட்டினதுனால் தான் உனக்கு எகிப்தினுடைய எண்ணங்கள் வந்தது. அது உன்னை சோதோமுக்குள் கொண்டு போயிட்டு சோதோமுக்குள்ளே குடியேற பண்ணிட்டு அங்கே போனதினால் நான் தானா என்று ராக்காலத்தில் யுத்தம் செய்ய தெரியாமல் இருந்த தன்னுடைய 318 பேரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அறிந்திருந்தாலும் 4 ராஜாக்கள் இடத்துல தோற்று போய் நிற்கிற அந்த 4 ராஜாக்களை முறியடிக்க விட்டு கொடுத்தது போல இன்றைக்கு
கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு இழந்து நிற்கிற ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை மீட்கும்படியாக ஆவிக்குரியவர்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் நீங்கள் ஒன்று செய்வீர்கள். என்னை ஆண்டவர் விடுதலையாக்குவதற்கு, இழுப்புண்டு அதில் சிக்குண்டவர்களை விடுதலையாக்குவதற்குத்தான் தேவன் என்னை அழைக்கிறார் என்கிற அந்த அறிவோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள். அதற்கு தான் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். அது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், உங்களை உற்றார் பெற்றோராக இருக்கலாம், உங்களை சுத்தம் சூழ இருக்கிற நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் தேசமாக இருக்கலாம். நீங்கள் அதில் சிந்து செலுத்த ஆரம்பிப்பீர்கள். அதைத்தான் நாம் இந்த நாளிலே வலியுறுத்தி சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நான் இப்பொழுது உங்களை கேட்கிறேன், இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆவிக்குரியவன் சொல்வான், என்னுடைய தவறு யாரையோ சறுக்கி விழ பண்ணிட்டு, என்னுடைய தவறு யாரையோ தள்ளிக்கொண்டு போய்விட்டது, என்னுடைய ஒரு சின்ன சறுக்கல் ஒரு கூட்ட மக்களை தேவனுக்கு பகையாளியாக மாற்றிவிட்டது. ஆகையினால நான் உத்தரவாதி, நான் பொறுப்பாளி, அவருடைய விடுதலைக்கு நான் பொறுப்பாளி. அதற்கு என்ன விலை கரையினாலும் செலுத்தியாயிலும் அல்ல விடுதலையாக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணத்தை இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் உங்களில் உருவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன, உங்கள் பெற்றோரை குறித்து என்ன, உங்கள் உடன் பிறந்தவர்களை குறித்து என்ன, உங்களோடு இட இருக்கிறவர்களை குறித்து என்ன, உங்களோடு பணிபுரிகிறவர்களை குறித்து என்ன. நான் காண மாட்டேன் என்று சொல்ல முடியுமோ? காணாதவன் போல் இருந்து விட முடியுமோ? நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடி ஏதோ ஒரு இடத்தில் சறுக்கி விட்டதினால்தான், ஒருவேளை திருச்சபையே சறுக்கி விட முடியாத ஒரு காரியமாய் மாறிவிட்டதினால்தான் இன்றைக்கு சபைக்குள்ளேயே திருச்சபைக்கான எதிராளிகள் எழுந்து யுத்தம் செய்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நம்ம அனைவரோடும் கூட பேசுவாராக. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை மாற்றும். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் இருக்கிற மாம்ச சிந்தைகளை மாற்றுவீராக. எங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாக மாற்றுவதற்கு தேவா எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி கெஞ்சத்தான் இந்த கூட்டங்களில் உங்களை புதுப்பிக்கும்படியான ஒரு கூட்டத்தை இங்கே ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தாய் என்று சொன்னார் ஒரு நாளில். ஆனால் இப்பொழுது சொல்கிறார், மகனே, நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயடா, உன்னுடைய இருதயம் மாட்டிக்கொண்டிருக்கிறது, நீ விடுவித்துக்கொள். சீயோன் குமாரத்தியே, பாபிலோனில் இருந்து உன்னை விடுவித்துக்கொள், அப்பொழுது தேவ மகிமை உண்டாகும் என்று சகரியா மூலமாக தேவன் சபைக்கே எச்சரித்தார். பாபிலோனில் இருந்து விடுதலையாய் வந்தவர்கள் தான், ஆனால் சீயோன் குமாரத்தி தான். ஆனால் இப்பொழுது பாபிலோனுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து விடுவித்துக்கொள் என்று, அப்பொழுது மகிமை உண்டாகும் என்று ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியின் 2வது அதிகாரத்தில் ஒரு அறைகூவல் விடுகிறார். அதைத் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பாபிலோனுக்குள் நீ அவருடைய பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு வெளியே வா என்று சொல்கிறார். ஒருவேளை பாபிலோனின் ஆதிக்கம் உன்னை கவி பிடித்திருக்குமானால் இந்த மாலை வேளையில உன்னை விடுதலையாக்குகிற ஆண்டவர், உனக்கு சுகவாழ்வு கொடுக்க ஆண்டவர், உன்னை விரும்புகிற ஆண்டவர், உன்னை தனக்கு பிரியமாய் நடத்த விரும்ப ஆண்டவர், உன்னை மறுபடியும் அள்ளி அணைக்கிறதுக்கு விரும்புகிறார். தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாரா? அதனால்தான் நாம் அடிக்கடி பாடுகிறோம் அல்லவா, ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே. ஆசீர்வாதம் ஊற்றுவி
தாசர் தேடும் அபிஷேகம் இயேசுவே கடாட்சியும் பெந்தெகோஸ்தின் திவ்ய ஈவை தந்து ஆசீர்வதியும் அருள் மாறி எங்கள் பேரில் வருஷிக்க பண்ணுவீ ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீ. சகோதரா, எங்களுக்கு விளங்கி விட்டது, நாங்கள் மாம்ச சிந்தையிலே நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். அதற்கு வாட் இஸ் an antidote? இதை மாற்றுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரே ஒரு காரியத்தை ஆயிலும் காட்டி கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிற உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். உனக்கு தேவை தேவ ஆவியானோடைய பலன். உன்னுடைய சொந்த பக்தி ஒருவேளை உன்னை விடுவிக்கிறதுக்கு போதுமான பலனற்றதாயிருக்கும். உன்னுடைய சொந்த முயற்சி உன்னை விடுவிக்கிறதுக்கு போதுமான பலன் உள்ளதாய் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நிலையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி தனக்கு பிரியமானவனாய் உன்னை மாற்றிக்கொள்வதற்குத்தான் அன்றைக்கு ஆதி பிதாக்களுக்கு தராத அதே கிருபையுள்ள ஆவியானவரை உனக்குள்ளே கிரியை செய்வதற்கு அவர் ஊற்றி அதன் மூலம் உனக்கு பலன் தந்து உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த மாலை வேளையில் ஐயா, நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஒழுங்காகத்தான் வருகிறோம். ஆனால் எங்கள் சிந்தையிலெல்லாம் நிறைந்திருக்கிறதெல்லாம் வேறொரு காரியம். எங்கள் இருதயத்தை நினைத்திருக்கிறதெல்லாம் வேறொரு காரியம். இந்த காரியங்களுக்காகவே கவலைப்பட்டு அவர்களைப் போல எங்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் மாறி போவதற்கு எங்களை இழுத்து கொண்டே போகிறது. நானும் என் குடும்பமும் என்னுடையவைகளும் அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்பட வேண்டும் என்றால், யுத்தத்தில் பிடிக்கப்பட்டு போய்விடாதபடி, சத்ருவினால் சூழப்பட்டு போய்விடாதபடி நான் காக்க வேண்டும் என்றால் எனக்கும் என் குடும்பத்திற்கு இந்த பலன் தேருவேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் நான் அவர்களுக்காக ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் உற்றார், என் உறவினர்கள், நாங்கள் உணர்கிறோம் சுவாமி, யாதோ ஒருவர் செய்த தவறை பார்த்து நாங்கள் இடறி போய்விட்டோம். எங்கள் கூட இருந்தவர்களுடைய தவறை பார்த்து நாங்கள் இடறி போய் விழுந்து விட்டோம். அவர்கள் இடர்கள் எங்களை இடர பண்ணியிருந்து மாத்திரமே இழுத்து கொண்டு போய்விட்டது. போகக்கூடாத இடத்திலே, தங்கக்கூடாத இடத்திலே, தியானிக்க கூடாதவைகளை தியானிக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இழுத்துக் கொண்டு போய்விட்டது. ஆவியானவரே, பாரும் ஆண்டவரே, பாரும் எந்த உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் எந்த உள்ளத்தை, யாரும் காணாத உள்ளலங்கோலத்தை. நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால், ஆண்டவர் உங்களுடைய இருதய சிந்தைகளை மாற்றி தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், அமைதியாக நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்றால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாரும் தந்தையே, என் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே, எந்த உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்த
பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாருமே அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாருமே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ எழுந்திருந்த கரங்களை உயர்த்தி இந்த கடைசி கவியை பாடப் போகிறோம். இதை பாடும் போது தேவ ஆவியானவர் மேல அசைவாடுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய மாம்ச சிந்தையை மாற்றி, எங்க மாம்ச சிந்தை உண்டு அங்கே பிரிவினை உண்டு, எங்க மாம்ச சிந்தை உண்டோ அங்கே காம விகாரம் உண்டு, எங்க மாம்ச சிந்தை உண்டோ அங்கே வேசித்தனம் உண்டு, எங்க மாம்ச சிந்தை உண்டோ அங்கே எல்லா விதமான கேடுபாடுகளும் உண்டு. உலகத்தோடு கூட இழுக்கப்பட்டு போகாதபடிக்கு, உலகத்தோடு கூட நாங்கள் அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல மாரியாய் ஊற்றி எங்களை சூழ்ந்து கொண்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை தரும்படியாக ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லையெங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். அல்லேலூயா. வல்ல பிதாவே, உம்முடைய ஆவியை மழை போல ஊற்றுவேன் என்று சொன்னீங்க சுவாமி. ஆரம்பத்திலே போதகர் ஜெபித்தது போல கடைசி நாட்களிலே எல்லார் மேலும் ஊற்றுவேன் சொன்னது ஆவலோடு கூட மாம்ச சிந்தையிலிருந்து விடுதலையையும் ஆவியின் சிந்தனை நிறைவையும் பெற வாஞ்சிக்கிற மக்கள் மேல தேவ தொடுதல் இந்த நேரத்தில் தானே இப்பொழுதே உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.